ஜெயகன் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் ஆர்மி 2024 நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணாதவங்க 22 மார்ச்சுக்குள்ள அப்ளை பண்ணிக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட் 22 ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவித் ஜிகே ஜிஎஸ்க்கான பார்ட் 2 ஓகேங்களா. ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணிட்டோம். இது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவித் 2024 ஜிகே ஜிஎஸ் சீரியஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா பார்ட் 1 ஆல்ரெடி கொடுத்துருப்போம். கேபிட்டலை பற்றி கொடுத்துருப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கரன்சி, நேஷனல் எம்பளம், நேஷனல் ஃபாதர் ஆஃப் நேஷன், அது இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பேஜ் நம்பர் 2 ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி மெட்டீரியல் பை பண்ணவங்களுக்கு தெரியும். பை பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே வந்து மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பேமெண்ட் 149 ருபீஸ் காமிக்கும். பே பண்ணி முடிச்சதும் நீங்கள் கொடுக்குற கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிடிஎஃப் ரிசீவ் ஆகிரும். அப்படி ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு, அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் இது கூட பை பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி அதை பற்றின வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். ஹவு டு பை அ ஸ்டடி மெட்டீரியல். அதை பார்த்துட்டு பை பண்ணாதவங்க பை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கொடுக்குற மணிக்கு ஒர்த்தாக தான் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 ஓகேங்களா. ஜிகேஜிஎஸ் பார்ட் 2, அதாவது பேஜ் நம்பர் 2 நம்மளோட பிடிஎஃப்ல ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் கரன்சி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஹவு மெனி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவோட கேபிட்டல் என்ன? டெல்லி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கரன்சி ஆஃப் இந்தியா, நம்மளோட இந்தியாவுடைய கரன்சி என்ன? ரூபி. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதாவது கண்ட்ரிக்கும் கரன்சியை படித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா டாலர், அந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது நம்ம வேர்ல்டு இருக்க மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரிஸ்க்கு இருக்கக்கூடிய கரன்சிஸ் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் இன் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவிலே எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28 ஸ்டேட்ஸ் ஓகேங்களா. அண்ட் ஹவு மெனி யூனியன் டெரிட்டோரிஸ் ஆர் இன் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவில் எத்தனை யூனியன் டெரிட்டோரின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி நம்ம போன வீடியோ பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். 9 யூனியன் டெரிட்டோரி இருக்குது ஓகேங்களா. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னா நம்மளுடைய டெல்லி தான் ஓகேங்களா. 1991லேருந்து நம்ம நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்றது டெல்லி தான். நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷனல் ஃபிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய தாய்மை கொடி இருக்குன்னு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கலரும் நேஷனல் ஃபிளாக் இருக்கு இல்லையா, அதாவது வந்து ஆரஞ்சு, அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் ஒயிட்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஆனால் அது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கலர் வந்து கரெக்டாக இருக்குது. அதோட ரேஷியோ என்ன, அந்த கலர் எதை பற்றி குறிக்குது அப்படின்றதையும் அதை படித்து வச்சுக்கணும். அதை பற்றி நான் பார்க்கலாம் ஓகேங்களா. ட்ரை கலர் 3:2. சாஃப்ரான் டாப் ஓகேங்களா. சாஃப்ரான்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கிறது ஓகேங்களா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் இன் த மிடில், நம்ம நடுவில் இருக்கிறது ஒயிட் ஓகேங்களா. நம்ம வந்து ஆரஞ்சுன்னு படித்து வச்சுருப்போம், பட் ஆனால் ஆரஞ்சு இல்லை, அதோட கலர் பேர் வந்து சாஃப்ரான். அண்ட் டார்க் க்ரீன், கீழே வந்து கடைசியாக இருக்கிறது டார்க் க்ரீன், அதோட பாட்டம் ஓகேங்களா. இட் வாஸ் அ ப்ரிப்பேர்ட் பை அ பிங்காலி வெங்காயா. நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக் வந்து யார் வந்து வடிவமைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிங்காலி வெங்காயா. எப்போ, எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 ஜூலை 1947 1947 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேஷனல் ஃபிளாக்ல எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த 3:2ன்றது நம்மளுடைய இப்போ நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியாவுடைய நேஷனல் ஃபிளாகுடைய ஈஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க, ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம 3:2 அப்படின்றத கொடுக்கணும் ஓகேங்களா. 3:2னா இதுதான் லென்த் 3 வரும், இது வந்து பிரெத் 2 வரும் ஓகேங்களா. இதுதான் 3:2. இது மட்டும் கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ட்ரை கலர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா ட்ரை கலர் 3 கலர் வரும் ஓகேங்களா. என்னென்ன கலர் அப்படின்னா சாஃப்ரானு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் டார்க் க்ரீன். சாஃப்ரான்ன்றது மேலே டாப்பில் இருக்கக்கூடியது, நடுவில் இருக்கக்கூடியது க்ரீன், அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது டார்க் க்ரீன் ஓகேங்களா. இந்த நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியாவை யார் அதாவது வடிவமைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலி வெங்காயா. இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 ஜூலை 1947. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் போயிடலாம். நேஷனல் எம்பளம் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷனல் எம்பளம் அப்படின்னா என்ன அப்படின்னா அசோக் முத்ரா. அசோக் முத்ரா தான் நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷனல் எம்பளம் ஓகேங்களா. லைன் ஆஃப் கேபிட்டல் சார்நாத். லைன் ஆஃப் கேபிட்டல் சார்நாத் ஓகேங்களா. நேஷனல் ஆந்தம் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தம் என்ன? ஜனகணமன. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது யார் ரிட்டன், அது எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1911 1911 ஓகேங்களா.
இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா. நேஷனல் சாங் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷனல் சாங் என்ன? வந்தே மாதரம். இந்த ரெண்டுத்துமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நேஷனல் ஆந்தம் வேற, நேஷனல் சாங் வேற. நேஷனல் ஆந்தம்ன்றது ஜனகணமன, நேஷனல் சாங்ன்றது தான் வந்தே மாதரம். இது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் ரிட்டன் பை பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1905 ஓகேங்களா. இந்த இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக படிக்கும் போதே. இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும் போதும் அதை பற்றின முழுமையாக தகவல் அந்த இயரும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் ஆந்தம்னா என்ன? ஜனகணமன. அதை யார் ரிட்டன் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இயர் வந்து 1911. நேஷனல் சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தே மாதரம். இட் வாஸ் ரிட்டன் பை பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1905 ஓகேங்களா. ஹூ வாஸ் நவுன் அஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன் ஓகேங்களா. நம்ம இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் யார் அப்படின்னா அதாவது காந்தி ஓகேங்களா. மன்மோகன் சிங் கரம்சிங் காந்தின்னு வரும் ஓகேங்களா. அதான் எம்கே காந்தின்னு கொடுத்துருப்பாங்க. நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவுடைய நேஷனல் அனிமல் என்ன? டைகர். இதெல்லாமே கம்ப்ளீட்லி மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா லோட்டஸ் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து சிபிடியில் எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் எப்படி வரும் அப்படின்னா விச் இஸ் அ நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். டைகர், லைனு, எலிஃபென்ட், அதுக்கப்புறம் கேட்டுன்னு இருக்கும். நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. டைகர் ஓகேங்களா. நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியான்றது லோட்டஸ், நம்மளுடைய தாமரை. நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியாவுடைய நேஷனல் ஃப்ளவர் என்னது? லோட்டஸ். நேஷனல் கேலண்டர் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவுடைய நேஷனல் கேலண்டர் என்ன அப்படின்னா சகஈரா அப்படின்றதா ஜியோகிரஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சகஈரா அப்படின்றது தான் நம்ம நேஷனல் கேலண்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய நேஷனல் கேலண்டர் என்ன? சகஈரா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் கேம் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவுடைய நேஷனல் கேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹாக்கி. ஹாக்கி தான் வந்து நம்ம இந்தியாவோட நேஷனல் கேம். யாருக்கெல்லாம் ஹாக்கி பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி தான் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் ஓகேங்களா. தமிழ் கொடுத்துட்டு போகிறீங்க தப்பாக வந்துடும் ஓகேங்களா. அதனால் அது கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவுடைய நேஷனல் ஃப்ரூட் என்ன? மேங்கோ ஓகேங்களா. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதான். நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவோட நேஷனல் பேர்டு என்ன? பீகாக் ஓகேங்களா. மயில் தான் நம்ம இந்தியாவோட நேஷனல் பீக் அதாவது பேர்டு. நேஷனல் ரிவர், அதாவது நம்ம இந்தியாவுடைய நேஷனல் ரிவர் என்ன? கங்கா. நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல், அதாவது நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னா என்ன அப்படின்னா எலிஃபென்ட் தான் நம்ம இந்தியாவோட நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நேஷனல் மோட்டோ, நம்ம இந்தியாவோட நேஷனல் மோட்டோ அப்படின்னா சத்தியமே ஜெயதே. இதுதான் வந்து நம்ம இந்தியாவோட நேஷனல் மோட்டோ ஓகேங்களா. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல், அதாவது வாட்டர் அனிமல்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா டால்ஃபின் தான் நம்ம வாட்டரில் இருக்கும் ஓகேங்களா. அதுதான் வந்து அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஹவு மெனி லாங்குவேஜ் ஆர் தென் இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22 லாங்குவேஜஸ் இருக்குது ஓகேங்களா. லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா, நம்ம இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா ராஜஸ்தானில் தான் அதிகமான ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்ம ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தான் அதிகமான ஏரியாஸ் இருக்குது ஓகேங்களா. ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா, அதாவது நம்ம இந்தியாவிலே ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா, ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவா தான். இது கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் பாப்புலேஷன், நம்ம இந்தியாவில் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். கிட்டத்தட்ட 19 கோடி பேர் இருக்காங்க. இது எல்லாமே பழைய இந்த லேக்ஸில் இதெல்லாமே பழைய அப்டேட். இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். உத்தரப்பிரதேஷ் தான் இப்போவும் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பாப்புலேஷன் ஓகேங்களா. ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம். இப்போது இந்த 24லிருந்து 30 கொஸ்டின் வரையும் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது பற்றியே தான் வரும். நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பாப்புலேஷன் என்ன? சிக்கிம் தான் வந்து நம்ம ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பாப்புலேஷன். லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டோரி இன் ஏரியா, அதாவது யூனியன் டெரிட்டோரி 9 யூனியன் டெரிட்டோரி இருக்கு இல்லையா. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ். அதில் லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டோரி இன் ஏரியா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ்னு வரும் ஓகேங்களா. ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டோரி ஏரியா வந்து லட்சத்தீப் வரும் ஓகேங்களா. அப்புறம் மோஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட், அதாவது எழுத்தறிவு கொண்ட ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிப்பு அறிவில் அதிகமான இருக்கக்கூடிய ஸ்டேட் 93% மேலே இருக்கக்கூடியது வந்து நம்ம கேரளா தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட்னா படிக்க தெரியாத ரொம்பவே படிக்க தெரியாத ஒரு லீஸ்ட் பாப்புலேஷன் அண்டர் இதில் இருக்கவங்க எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகார். கிட்டத்தட்ட 65% வரைக்கும் இந்த பர்சன்டேஜையும் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதனால் இது மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா என்ன ராஜஸ்தானில். ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா என்ன? கோவா. இந்த மாதிரி ஒரு பக்கம் கை வச்சு படிச்சுக்கோங்க.
லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் பாப்புலேஷனில் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கக்கூடியது இந்தியாவில் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் பாப்புலேஷன், நம்ம இந்தியாவில் ஸ்மாலஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னா என்ன அப்படின்னா சிக்கிம். லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி இன் ஏரியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியில் லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியா என்னன்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட். ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி இன் ஏரியா வந்து லட்சத்தீப். மோஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட், அதாவது எழுத்தறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்னா என்ன அப்படின்னா கேரளா தான், கிட்டத்தட்ட 93% மேலே இருக்கும். ஓகேங்களா. லீஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட்னா பீகார். ஓகேங்களா. இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஒன்ஸ் இன்னொரு டைம் கூட இந்த வீடியோவை பாருங்க, வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக புரியும், எல்லாருக்குமே புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கவே தெரியல, எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்டு இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீரியஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.